Hello friends, welcome to JP ILLAM. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோபி சாஸ் ஃப்ரை எப்படி செய்யலாம்ங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சுடு தண்ணியில உப்பு போட்டு அதுல போட்டுருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரம் அவ்வளவா இருக்காது, கலர் நல்லா பிரைட்டா இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். காரத்துக்காக நான் பெப்பர் பவுடர் போட போறேன். இப்போ காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பெப்பர் பவுடர் போடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணா போதும். இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மோட கோபி சாஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மேல கொத்தமல்லி போட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ நம்மோட கோபி சாஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.